வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் 3வது கட்டமாக இன்று அர்ஜென்டினாவில் அந்நாட்டு அதிபர் திரு ஜேவியர் மிலேயை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். அர்ஜென்டினாவின் விடுதலைப் போராட்ட வீரரும் அந்நாட்டின் தேச தந்தையுமான ஜெனரல் ஜோஸ்தேசன் மார்டின் சிலைக்கு மரியாதை செலுத்தவுள்ளார். இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் முடிவடைந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அந்நாட்டிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான புதுச்சேரி மாநில நீட் தரவரிசை பட்டியல் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வருகிற 15ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்று சுகாதாரத்துறை இயக்குநர் திரு செவ்வேல் தெரிவித்துள்ளார். பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பிபிஏ இசை மற்றும் நடன படிப்பில் மாணவர்கள் சேர்வதற்கான திறனறி தேர்வு வருகின்ற 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது என்றும் விண்ணப்பித்துள்ளவர்கள் காலை 9 மணிக்கு முன்பே பல்கலைக்கூடத்திற்கு வந்துவிட வேண்டும் என்றும் முதல்வர் பொறுப்பு வகிக்கும் திருமதி அன்னபூரணி தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு 2ஆம் ஆண்டு புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நாளை மாலை 6:30 மணிக்கு துத்திப்பட்டில் உள்ள சீக்கெம் மைதானத்தில் தொடங்குகிறது. 7ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை லீக் போட்டிகள் பிற்பகல் 2 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் நடைபெறும். இப்போட்டிகள் புகழ்பெற்ற தனியார் ஸ்போர்ட்ஸ் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பப்பட உள்ளது. மும்மொழிகளில் வர்ணனை செய்யப்பட உள்ள இப்போட்டிகளை காண ஐபிஎல் நிர்வாகிகள் வரவுள்ளதால் ஐபிஎல் ஏலத்தில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி வீரர்களும் சேர வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.